திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கேயம் நகராட்சி வார சந்தை கடை திறப்பு விழா மற்றும் தினசரிக்கான கடை திறப்பு விழா என்கிற வகையில் இன்றைக்கு ஏறத்தாழ சுமார் 9,65,00,000 ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு அதை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நிதி ஒதுக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த பகுதியில் வார சந்தை என்பது திங்கட்கிழமை தோறும் மிக புகழ் வாய்ந்த ஒரு சந்தையாக இந்த வட்டாரத்தில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதில் கடை அமைக்க இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு அரங்கமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் வந்து மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் நிம்மதியாக பொருட்களை வாங்கி செல்வதற்கு இது உகந்த வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக இன்றைக்கு அது அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு ஒப்படைப்பதற்காக திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் தினசரி அவர்கள் ஏற்கனவே தினசரி மார்க்கெட் கடைகள் இருந்தாலும் கூடுதலாக தேவைப்பட்டது என்கிற வகையில் ஏறத்தாழ 47 கடைகள் இந்த வாரசந்தையை பொறுத்தளவு ஏறத்தாழ 294 கடைகள் வியாபாரிகள் இங்கே பயன்படுத்தலாம். அதை பொறுத்தளவு 47 கடைகள் வியாபாரிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு அது சிறப்பாக அதுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு அதெல்லாம் ஒப்பந்த புள்ளி கோரி முறையாக ஏலமிடப்பட்டு அதுக்கான வியாபாரிகள் இன்றைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அவர்களும் நீ பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்கிற வகையில் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துள்ளோம். சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் நம்முடைய நகராட்சிக்கு தனியாக ஒரு அலுவலகம் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள்லாம் அமர்ந்து பணிகளை செய்வது, அலுவலக ஆணையர் பொறியாளர் எல்லாம் அமர்ந்து பணி செய்வதற்கு அந்த அரங்கம் சிறப்பாக அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு 3 கோடியில் அதுவும் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதுபோக நம்முடைய அரசு வந்த பிறகு நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய வகையில் கூடுதலாக குடிநீர் தொட்டி 9 குடிநீர் தொட்டி இன்றைக்கு அமைக்கப்படும் நகராட்சி பகுதியில் மட்டும். இதில் வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைத்து உரிய நேரத்தில் விநியோகம் செய்வதற்கு கூடுதலாக பயன்படுகிறது. அதே நேரத்தில் பைப்லைன் அமிர்த் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பைப்லைன் ஏறத்தாழ மொத்தமாக அதற்கு மட்டும் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் இன்றைக்கு நடந்திருக்கிறது. விரைவில் அதுவும் பயன்பாட்டுக் கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அதேபோல நகராட்சியினுடைய மண்டல இணை ஆணையர்களும் அதேபோல நம்முடைய நகராட்சி தலைவர் உறுப்பினர்கள் துணைத் தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு நம்முடைய திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல தலைவர்கள் உள்ளாட்சி மக்கள் பகுதியில் கலந்து கொண்டு சிறப்பாக இன்றைக்கு இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை